குவாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி இந்த Buildwise Assurance. ரவிக்குமார் ஃப்ரம் Buildwise Assurance. இன்னைக்கு டேட் 28/3/2026 நம்ம சைட்டுக்கு லிண்டல் கான்கிரீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி லிண்டல் கான்கிரீட் பண்ணோம், ப்ளஸ் லிண்டல் கான்கிரீட் போடுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம செவுத்து மேலே தான் பீம் எல்லாம் வச்சுருப்போம். அந்த பீம் மேலே தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். செப்பரேட்டாக நம்ம எல்லா இடத்துக்குமே ஏணி வச்சு நடந்து போக முடியாது. ஸோ அந்த பீம் மேலே தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். எல்லா சைட்லையும் இதே மாதிரி தான் நடக்கும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பீமில் இருக்கிற ரிங்கெல்லாம் வந்து பெண்ட் ஆகிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம அதை எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மார்னிங் ஃபஸ்ட்டு நம்ம மேஸ்திரி தண்டபாணி என்ன ஒரு பூஜை பண்ணார், நம்ம லிண்டல் கான்கிரீட் நல்லா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேரலாக டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா செவுத்துலலாம் நல்லா தண்ணி ஊற்றி விட்டாங்க. ஸோ தட் நம்ம போகிற லிண்டல் கான்கிரீட் பார்த்தீங்க அப்படின்னா செவுத்துல போய் நல்லா ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. லிண்டல் பீமில் இருக்க ரிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடாக சாஞ்சிருந்தது. ஏன்னா நம்ம நடக்கும்போது அதோட வெயிட் எல்லாமே அதில் இறங்கும் போது இந்த ரிங்கு வந்து லைட்டாக சாஞ்சிருக்கும். இது வந்து மேக்ஸிமம் எல்லா சைட்லையும் இதே மாதிரி தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டை வச்சு அதை ஸ்ட்ரைக் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. இது வந்து எல்லா பீம்லையும் இதே மாதிரி சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டோம். சம்டைம்ஸ் நம்ம கான்கிரீட் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சாஞ்சிருக்கும் அங்கெல்லாம் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு கட்டை வச்சு அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவை 3 பார்ட்டாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீமில் ரிங் எல்லாம் எங்கே சாஞ்சிருக்கோ அதை சரி பண்ண வீடியோஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். அது வந்து 3 minutes 33 seconds வரைக்கும் ரிப்பீட் ஆகும். அது வந்து பார்ட் 1 வீடியோஸ். பார்ட் 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 minutes 33 seconds அப்புறமேலு நம்ம லிண்டல் கான்கிரீட் மேக் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கும். வேரியஸ் டைமில் நம்ம எடுத்த வீடியோஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி அந்த வீடியோவில் இருக்கும். தேர்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14 minutes 37 seconds இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிண்டல் கான்கிரீட்டோட அவுட்புட் இருக்கும். ஸோ நம்ம லிண்டல் கான்கிரீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணோம் எப்படி லிண்டல் கான்கிரீட் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ சைடு பலகை எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறமேலே அந்த கான்கிரீட் எவ்வளோ குவாலிட்டியாக வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கடைசி பார்ட்டில் இருக்கும். அதாவது பார்ட் 3ல் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
இது ஸ்டாக் கேஸோட அவுட்புட். இது அந்த கிட்ஸ் பெட்ரூமோடது. சைடெல்லாம் பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு. லாஃப்ட்டு, இது டாய்லெட்டோடது. ஹனிகோம் எங்கேயும் இல்லை, நீட்டாக வந்திருக்கு. கிட்ஸ் பெட்ரூமோடது. ஹனிகோம் எங்கேயும் இல்லை. இது டாய்லெட்டோடது. இது கிட்ஸ் பெட்ரூம். இதில் தான் நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அரக்கல் செவரில் ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. ஹனிகோம் எங்கேயும் இல்லை, நீட்டாக வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும். மாஸ்டர் பெட்ரூமோட லாஃப்ட்டு. எங்கேயும் ஹனிகோம் இல்லை. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண பலகை ரிமூவ் பண்ணலை. இது மாஸ்டர் பெட்ரூமோட ஹாலையும் செப்பரேட் பண்ணுற வால். இது ஹாலில் வர அவுட்டர் செவரோடது. இதுவும் நீட்டாக வந்திருக்கு. இது ஹாலில் வர ஈஸ்ட் சைடு, அதுவும் நீட்டாக வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம இன்னும் செப்பரேட் எடுக்கலை, பிகாஸ் இதெல்லாம் அவசியம் கிடையாது இப்போ சைடு எடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம அங்கே தான் ஷூ மார்க் பண்ண போகிறோம். ஸோ பில்லரில் தான் ஷூ மார்க் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. இது கிச்சனோடது, நீட்டாக வந்திருக்கு. இது மாஸ்டர் பெட்ரூமோடது. இதுதான் நம்ம நேற்று பண்ணதோட அவுட்புட். இது மாஸ்டர் பெட்ரூமையும் டாய்லெட்டையும் செப்பரேட் பண்ணுறது. இதுவும் நீட்டாக வந்திருக்கு.